வெல்கம் டு மை சேனல். மட்டன் ஒயிட் கிரேவி எப்படி செய்யுதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு மட்டன் க்ளீன் பண்ணின மட்டன், அதுக்கு தேவையான பொருள் சொல்லிகிட்ருக்கேன். 2 வெங்காயம், ½ லெமன் போதும், 4 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு வெள்ளை மிளகு, 1 கப் தயிர், சிறிதளவு உப்பு, தேங்காவும் ஜீரகமும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரி பருப்பும் கசகசாவும் இதை எடுத்து நம்ம ரெடியாக வச்சுக்கிறோம். பிறகு லேசான சுடுதண்ணி எடுத்து அதில் இந்த முந்திரி பருப்பையும் கசகசாவையும் ஊற வைக்கிறோம். இப்போ ஊற வச்ச முந்திரி, கசகசா, தேங்காய் துருவல், ஜீரகம், வெள்ளை மிளகு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு லேசாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறோம். ஃபஸ்ட்டு முந்திரியும் கசகசாவையும் போட்டுட்டேன் மிக்சியில். அடுத்தது இந்த தேங்காய், ஜீரகம் அதையும் அதில் போடுறேன். அதோடு சேர்த்து வெள்ளை மிளகு அதையும் போடுறேன். போட்டு இப்போ எல்லாத்தையும் நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். மிக்சியில் அந்த பொருளெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு குக்கரை வச்சுருக்குறோம். குக்கர் நல்லா சூடு வந்ததோட நம்ம கறிக்கு தேவையான ஆயில் போட்டுக்கிறோம். ஆயில் சூடு வந்ததோட நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை போடுறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சூடு வந்துருச்சு. வந்ததோட வெங்காயத்தை போடுறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறோம். அது சீக்கிரமாக வேகிறதுக்காக அது வதக்கும் போது சால்ட்டையும் போட்டுடுறோம். நல்லா வதக்குறோம். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குதா. இப்போ அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். பச்சை வடை போடுறது வரைக்கும் அதை நல்லா வதக்குறோம். இப்போ அரைச்சிட்டு வந்த மசாலாவை அதில் போடுறோம். அதையும் கொஞ்ச நேரம் வதக்குறோம். அதுலேயே நம்ம சமைக்க போகிற மட்டனை அதில் போடுறோம். க்ளீன் பண்ண மட்டனை அது மேலே தயிர், தேவையான தயிர் ஊற்றுறோம். அதில் லெமன் புழிஞ்சு விடுறோம். இந்த கொத்தமல்லியை க்ளீன் பண்ணி அதையும் அது மேலே போடுறோம். போட்டு எல்லாத்தையும் ஒரு கலக்குறோம். பச்சை வாடை போகிறது வரைக்கும் அதை அப்படியே கலக்குறோம். பிறகு அதில் ஒரு 1/2 டம்ளர் மாதிரி தண்ணி ஊற்றுறோம். தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கிட்டு குக்கரை மூடி 5 விசில் விடுறோம். விசில் வந்த பிறகு உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.
இப்போ குக்கரில் மட்டன் வெந்துருச்சா கிரேவி ஆயிடுச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம். சூப்பர். அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது மேலே கொத்தமல்லி, மட்டன் ஒயிட் கிரேவி சாப்பிட்டு பார்க்கலாம்.